ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون وعن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال أن النبي صلى الله عليه وسلم بعث معاذا إلى اليمن فقال اتق دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب رواه البخاري புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனில் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதினுள் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அல்லாஹ் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்தாலும் அல்லாஹ் மனிதனை படைத்தது லியபுலுவக்கும், அடிக்கடி பேசக்கூடிய குர்ஆன் வசனம், அல்லாஹ் சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த வாழ்க்கை என்றொன்ற படைச்சான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் சோதனைக்குரிய காலம். தாயுடைய கருவறையிலிருந்து கபரறை வரைக்கும் உண்டான காலம் சோதனைக்குரிய காலம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முக்கியமான 2 விதமான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதனைக்குட்படுத்துகிறான். அதில் ஒன்று, முதலாவது என்னுடைய இபாதுகள், என்னுடைய அடியாறுகள் ஏண்ட விஷயத்தில், படைச்ச ரப்புல் ஆலமீன் ஆகிய என்னுடைய விஷயத்தில் என்னுடைய இபாதுகள் எப்படி நடந்து கொள்கிறாங்க, என்னுடைய கட்டளை என்னுடைய ஏவல் விலக்கல் என்று வரும் பொழுது என்னுடைய அடியாறுகள் எப்படி நடந்து கொள்கிறாங்க என்றது, அன்புக்குரியவர்களே, இது ஒரு விதமான சோதனை. படைத்தவனோட எங்கட தொடர்பு எப்படி என்றது ஒரு விதமான சோதனை. இன்னொரு பக்கம் இருக்குது, நான் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தீனுல் இஸ்லாத்தில் ஹதீஸ் சொல்லுது துறவரம் என்பது கிடையாது. அதாவது எனக்கு மக்களோட மக்களாக வாழ இயலாது, எனக்கு இந்த சொசைட்டியோட வாழ இயலாது, எனக்கு இந்த கம்யூனிட்டியில் வாழ இயலாது, நான் ஒரு தஸ்பீஹ் மணியை எடுத்துக்கொண்டு நான் ஒரு காட்டுக்கு போய்த்து மரத்துக்கு கீழே இருந்து அங்கே ஜிக்ர் செஞ்சு 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 குர்ஆன் ஓதி 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 நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். இஸ்லாம் சொல்லுது இப்படி போவே இயலாது, இப்படி சொர்க்க தடைய இயலாது. சமூகத்தோடு சமூகமாக, பொறுப்புகளோடு பொறுப்புகளாக, மனிதனோடு மனிதர்களாக, பிரச்சனையோடு பிரச்சனையாக இப்படி சமாளித்து தான் சொர்க்கத்தை அடையணுமே தவிர நீங்கள் தனிமையிலிருந்து சொர்க்கத்தை அடைய இயலாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, 2வது பிரச்சனை
மனிதர்களோட படைப்பினங்களோட அடியான் எப்படி நடந்து கொள்றான் என்ற விஷயம். முதலாவது, படைத்தவனோட என்னுடைய இபாதுகள் எப்படி நடந்து கொள்றாங்க. ரெண்டாவது, படைப்பினங்களோட என்னுடைய இபாதுகள் எப்படி நடந்து கொள்றாங்க என்ற மிக முக்கியமான 2 விஷயங்களை வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரியவங்களே, 2 விஷயம். படைத்தவனோட உள்ள விஷயத்தில் மனிதன் பிழை செஞ்சிட்டா எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. படைத்தவனோட நேரடியாக தொடர்பு கொண்டு தஹஜ்ஜுதுலையும் கண்ணீர்லையும் சுஜூதுலையும் லைலத்துல் கதிர்லையும் ஏதோ ஒரு இடத்துல துஆ செய்யலாம். அல்லாஹ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது அல்லாஹ்க்கு. ஒன்று, அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சலாம், சரி அடியானே நான் மன்னிச்சுட்டேன் போ என்றலாம். இன்னும் சிலவையில் அல்லாஹ் தண்டிக்கலாம். ஆனால் படைப்பினங்களோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தண்ட ரைட்ஸில் எடுக்கிறதில்ல. இது அடியானே நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் எடுக்கிறதில்ல. யாரிடத்துல எந்த படைப்பினத்தோட நீ தவறாக நடந்தாயோ அடியானே அவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வா. அது லைலத்துல் கத்ராக இருக்கலாம், அது ரமலானாக இருக்கலாம், ஏன் அது ஹரமாக இருக்கலாம், கபாவாக இருக்கலாம், ஹஜருல் அஸ்வதாக இருக்கலாம். மனிதனே, எனக்கு ரைட்ஸ் இல்லை. நீ யாருடைய விஷயத்துல மனம் நோகடிச்சாயோ அவன்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்காத வரையில் அடியான் எனக்கு மன்னிக்க முடியாது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்கள் அதிகமாக பயந்த ஒரு விஷயம்தான், சஹாபாக்கள் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணினாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல இவங்க 100% அடியார்களுடைய விஷயத்துல 50 அல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் 100% நடக்க ட்ரை பண்ணினாங்க. அடியார்களுடைய விஷயமும் 100% நடக்கிறதுக்கு சஹாபாக்கள் ட்ரை பண்ணினாங்க. 2ஐயும் பேலன்ஸ் பண்ணினாங்க. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் அதிகமாக பயந்தது யாருடைய மன உளைச்சலுக்கும் நான் காரணமாக இருந்திடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாறு பெரட்டி பாருங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அவங்க அடுத்தவங்கள்ட்ட துஆ செய்யுங்க எனக்கு என்று சொன்னதை விடவும், அடுத்தவங்க எனக்கு துஆ செய்யணும் என்று நினைச்சதை விடவும் ஒரு படி மேலாக கவனம் செலுத்தினாங்க. துஆ செய்யாட்டியும் பரவாயில்லவாப்பா, பதுவா மட்டும் செஞ்சிடவானும். துஆ செய்யாட்டி பரவாயில்ல, மனம் நொந்து வைத்திடவானும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபச்சி தேவிகளே, பதுஆ என்பது வாய் திறந்து செய்கிறது மட்டுமல்ல. பதுஆ என்றது ஒரு மனிதன் மனம் உடைஞ்சு நொறுங்கி போய்த்து ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்கிறானா, இது பதுஆ. முக்கியமாக 2 சாராருடைய விஷயத்தில் இந்த மௌனமான பதுஆவை பயந்து கொள்ளுங்க. முதலாவது, பெற்றவர்கள் பிள்ளைக்கு துஆ செய்யவும் தேவல்ல, பதுஆ செய்யவும் தேவல்ல. மனம் உடைஞ்சு என்ற மகன் இப்படி நடந்து கொள்றானே என்ற அந்த மனசஞ்சலம் பதுஆ. முதலாவது பெற்றாருடைய. 2வது ஆசான்களுடைய. மனம் நொந்து போறாங்களே, இது பதுஆ. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையில நாங்க யாருடையும் துஆவை அடைஞ்சு கொள்ளாட்டியும் பரவாயில்ல, பெற்றவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மகனே உனக்கு யாரும் தஹஜ்ஜத்ல துஆ செய்ய தேவல்ல வாப்பா, யாரும் ஒன்ன நினைச்சு மனம் நொந்துடாம இருந்தா சலாமத்து, உனக்கு அது போதும் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு. அன்புக்குரியவங்களே, சொல்லி வளர்ப்போம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது, முஆதே இத்தகி தஅவத்தல் மظلوம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுஆ பயந்து கொள்ளுங்க முஆதே. ஏன் தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்டவன் முஸ்லிமா நன் முஸ்லிம்ஸா அது பிரச்சனை அல்ல. அநீதி இழைக்கப்பட்டவன் தொழுகையாளியா, தொழுகையை விற்றவனா பிரச்சனை இல்லை. களிமா சொன்ன மனிதனா சொல்லாதவனா பிரச்சனை இல்லை. அநீதி இழைக்கப்பட்டுட்டால் அவருடைய துஆ, அவருடைய துஆவுக்கும் அல்லாஹுக்கும் இடையில எந்த விதமான திரையும் இல்லை என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவங்களே, வாழ்க்கையில மிச்சம் நிதானம். வாழ்க்கை என்றது கத்திக்கு மேல நடக்கிற மாதிரி சும்மா தான் தோன்றித்தனமாக போறது கிடையாது. மிச்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய மனது என்னால் உடைஞ்சிடப்படாது. அது யாராக இருக்கலாம். ஏன் வீட்டுள்ளுக்கு வாழக்கூடிய மனைவியாக இருக்கலாம், வீட்டுள்ளுக்கு வாழக்கூடிய மனைவியாக இருக்கலாம். அநியாயமாக நாங்க அவங்கட மேல பிழை இருக்குது,
நாங்கள் ஏதோ இஸ்லாம் சொன்ன லிமிட்டோட நிப்பாட்டி கொண்டோம், அது வேற செய்தி. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிடவானம். சஹாபாக்கள் பயந்தாங்க இந்த விஷயத்தை. அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ, நீங்க நினைச்சு கொள்ளவானும் உங்களோட அநியாயத்தை பத்தி அல்லாஹ் மறந்துட்டான், அல்லாஹ் பொடுபோக்காக இருக்கிறான், இன்னும் எனக்கு எந்த விதமான பதிலும் வரல, எனக்கு இன்னும் எந்த விதமான தண்டனையும் வரல, அல்லாஹ் மறந்துட்டான் என்று மட்டும் நினைச்சிடவானம் என்றதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விளங்கப்படுத்துறான். எனவே அன்புக்குரியவர்களே, அது அநியாயம் மன உளைச்சல் என்று வரும் பொழுது ஒரு சின்னொரு கடுகடளவாக இருக்கலாம். அன்புக்குரிய வாலிபர்களே, சில நேரம் நாங்க வைக்கக்கூடிய பட்ட பெயர் சூற்றதாக இருக்கலாம். ஏதோ சொல்லிட்டோம், மனம் நுந்துட்டாரா, அவருடைய இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிடவானம். சஹாபாக்கள் இந்த விஷயத்துல 100% கவனம் செலுத்தினாங்க. எனவே அன்புக்குரியவங்களே, குறிப்பாக இஸ்லாம் சொல்லுது, பலவீனமானவர்கள், பலம் குன்றியவர்கள், அவங்களோட விஷயத்தில் மிச்சம் கவனம். பலம் குன்றியவர்களுடைய விஷயத்தில் மிச்சம் கவனம். அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, தலையை தொங்க போட்டுட்டு பேசிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் பயந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறதுக்கு முந்தி ஒன்றுக்கு பல தடவை யோசிப்பாங்க, நான் பேசவா வானமா. அதிகமான நேரங்கள் ஹஸரத் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேச மாட்டாங்க. அதிகமான நேரங்கள் பேச நிப்பாட்டி கொள்வாங்க, வானம். நாம் பேசி யார்கிட்ட சரி மனம் நொந்திருச்சுதண்டா. சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கடுமையானவங்க. எவ்வளோதான் கடுமையாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய மனம் நொந்துடக்கூடாது என்ற விஷயத்தில் சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் நிதானமாக நடந்து கொள்வாங்க. தப்பி தவறு என்ன சரி நடந்துருச்சுதா, எந்தவித இதுவும் இல்லை, உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டுடுவாங்க, யார சரி மனசை உடைச்சிருந்தா. அன்புக்குரியவர்களே, நான் யார் என்றது முக்கியமல்ல, சரி பிழை எந்த பக்கம் என்றது முக்கியமல்ல. உஹதுடைய யுத்த களத்தையில் எங்களுக்கு தெரியும், முதலாவது நடந்தது பத்ர், ஹிஜ்ரி 2. பத்ருக்கு பின்னால குறைஷிகள் உஹதுக்கு ரெடியாகி வாராங்க என்ற செய்தி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவெடுத்தாங்க, பெரிய ஒரு க்ரௌட் வருவது, நாங்கள் அவுட் ஆஃப் மதீனா, நாங்கள் போய்த்து இவங்களை ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ புத்திசாலித்தனம் அல்ல, மதீனாவுடைய போர்டரில் இருந்து கொண்டு மதீனாவை சேஃப் பண்ணுவோம் நாங்கள் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆசை இருந்துச்சு. ஆனாலும் சில வாலிப சஹாபாக்கள் பத்ர்ல கலந்து கொள்ள சான்ஸ் கிடைக்காத சில ரத்தம் கொதிக்கக்கூடிய வாலிபர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இல்லை நாங்கள் முன்னுக்கு நின்று ஃபேஸ் பண்ணுவோம் யா ரசூலல்லாஹ், எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மஷூராவை சொல்லி நிப்பாட்டல்ல, மஷூராவை திணிச்சாங்க, செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அன்புக்குரியவங்களே, மஷூரா என்றது திணிப்பதல்ல. இந்த வாலிப சஹாபாக்கள் திணிச்சாங்க, யா ரசூலல்லாஹ், இல்லை இதை செய்வோம், செஞ்சு ஆகுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம், இந்த சஹாபாக்களுடைய வற்புறுத்தலால் தான் உஹதுக்கு ரெடியாவினாங்க. உஹத் என்ன நடந்துச்சு? பெரிய சேதங்கள், பலத்த சேதங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தில் காயம், அவங்களோட பல்லு உடைஞ்சி, நியாயமான சேதங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர் வஃபாத்தாவினாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து சொல்லல, நான் எவ்வளோ சொன்னேன்னு பார்த்தீங்களா, எல்லாம் உங்களால தானே, குறை சொல்லல, மனம் நொந்துடக்கூடாது. நான் ரசூலுல்லாஹ், எனக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, நான் எடுத்த முடிவு சரி, சஹாபாக்கள் நீங்க செஞ்சது பில, கை நீட்டி சுட்டி காட்டக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிய வரலாறுகள் எடுத்து பாருங்க, ஒரு வாசகம் இல்லை குறை சொன்னதாக. ஏன் சொல்லல? மனசொடைஞ்சு பேசிடுவாங்க. இன்னைக்கு நான் தான் சரி, ரசூலுல்லாஹ் நான் சரி, இவங்க பில என்றாலும் மனசொடைக்கல்ல.
அதே நேரம் உஹதுல இன்னொரு பிழை நடந்துச்சு. அம்பெரியும் வீரர்கள் 50 பேர் மலைக்குன்றிலிருந்து அவங்க பிழை செஞ்சிட்டாங்க. கிதாபுகளை பரட்டி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போயிட்டு யாரையும் ஏசல். பாருங்களே அவங்க செஞ்ச வேலை, பாருங்களே இவங்க செஞ்ச வேலை. இல்லை அன்புக்குரியவங்களே, யாருடைய மனசும் உடைஞ்சிடக்கூடாது என்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் கவனமாக இருந்தாங்க. சஹாபாக்களும் இதே போலதான். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சவுதியில் பிறந்தவர். அவரோட சிட்டிசன்ஷிப் மக்கா. அவர் சவுதி அரேபியாவில் அரேபிய தீபகற்பத்தில் பிறந்த நிறச்சால ஒரு சிவப்பான ஒரு மனிதர் தான் அபூதர் கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர். இவருக்கும் ஹபஷாவில் எத்தியோப்பியாவில் வெறும் கருப்பு நிறத்தில் பிறந்த கருப்பு தோல் கொண்ட சையதுனா பிலால், கருப்பு தோல் கொண்டவர் மட்டுமல்ல, பெரிய அழகில்ல, அடிமையாக இருந்தவர், விடுதலை செய்யப்பட்டவர். இந்த பிலால் ஹபஷிக்கும் இந்த சிவத்த அபூதருக்கும் இந்த கருத்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்குது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்ன சௌதா, கருப்பிட மகனே, உங்க உம்மாவும் கருப்பு தானே என்ற பதத்தில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனசு உடைஞ்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அபூதர், உம்மாவை பற்றி பேசிக்கப்படாது, உம்மாவை பற்றி பேசிக்கப்படாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் வருத்தம் இருக்கு, மனம் நொந்து வைத்திருக்கிறேன். என்ன பிலால்? இல்லை யா ரசூலல்லாஹ், அபூதர் உம்மாவை பற்றி பேசிட்டாரு என்றதோட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதரே இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, இன்னும் ஜஹாலத்தில் ஐக்கிறீங்க நீங்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அஸருடைய நேரம், சையதுனா பிலால் வருவார் தானே என்று பார்த்து கொண்டு ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாரு. சையதுனா பிலால் வரும் பொழுது ஓடி போய்த்து சட்டையை பிடிச்சி கேட்கல, பிலால் ஏன் மாட்டுட்டீங்க கேட்கல. உடனே போய்த்து சிவத்த தோளுடைய அபூதர் அல் கிஃபாரி அவங்களோட கண்ணத்தை போய்த்து மண்ணில் வச்சாங்க. ஒரு கண்ணம் மண்ணில் பட, அடுத்த கண்ணம் மேலே பார்த்து கொண்டிருக்கிற பிலாலே, உங்களை நோவினப்படுத்திட்டேன், உங்களோட காலால் ஏண்ட சொக்கையில் ஏறி மிதிங்க பிலால், நீங்கள் மிதிச்சா தான் நான் எழும்புவேன். எனக்கு அவ்வளோ கவலை, வேறொன்றும் இல்லை. நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டி கொடுத்த கவலை இல்லை, உங்களோட மனம் நோகுற மாதிரி நான் நடந்துட்டேன்னு இல்லையா, அல்லாஹ்ட்ட நான் மாட்டணும் இல்லையா பிலால், மிரிச்சிட்டு போங்க பிலால் சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதரே இல்லை இல்லை அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் மனவேதனைப்பட்டுட்டேன், பிலால் மன்னிச்சு கொள்ளுங்க பிலால். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூதரே நான் மன்னிச்சிட்டேன், என்றாலும் மனவேதனையில போய் கதைச்சேன். இல்லை பிலால், என்ன கண்ணத்தை மிரிச்சிட்டு போங்க. யாரை பார்த்து சொல்றது? மக்காவில் பிறந்த சிட்டிசன்ஷிப் உடையவர் பிலால், வந்தவர் என்று பார்க்கல. பிலால் யாரு, எங்கிருந்து வந்தவர், எங்க பிறந்தவர், அடிமை, அதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, அதெல்லாம் நத்திங். நானும் பிலாலும் ஒரு சாதாரண அடியான் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால. அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நடந்து கொண்டாங்க. அடுத்தவர்களுடைய மனசு நொந்துரப்படாது. அன்புக்குரியவங்களே, யாராக இருக்கட்டுமே, எங்களோட கடையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், எங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், ஏன் ஒன்றுமில்லை பஸ்ல நாங்கள் போகிறோம், எங்களோட பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மிச்சம் நிதானம், மனசுடைச்சிடவானம். வார்த்தையால் தான் உடைக்கணும் என்றது இல்லை, பார்வையால், பிஹேவியரால், நடத்தைகளால். அன்புக்குரியவர்களே, இன்னொருத்தர் மனசுடைகிற அளவுக்கு நடந்து கொள்ளவானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எந்த அளவுக்கு பயந்தாங்கண்டா, பத்ருடைய யுத்த களம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு நின்று சஃப்பை சரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தொழுகையில் மட்டுமல்ல, சஃப் என்பது யுத்த களத்திலையும் சஃப்பு நேராக இருக்கணும், சஃப் உடையலாம். ஏனென்றால் சஃப்புகள் நெருக்கமாக இருக்கிறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்புகள் ஒன்றுபடும், கல்புகள் ஒன்றுபட்டா தான் அல்லாஹ்வோட உதவி வரும். எனவே சஃப்பை சரி செய்யுங்க, நேராக்குங்க. சௌவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு வேணுமெண்டே நெஞ்ச முன்னுக்கு போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டியால் சரி செஞ்சு கொண்டிருந்த ஈட்டியால் வயிற்றில் ஒரு தட்டினாங்க. சௌவாத் பின்னுக்காவுங்க, லைனை சரியாக நின்று கொள்ளுங்க. சௌவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நோகடிச்சு போட்டீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, நான் ரசூலுல்லாஹ்,
நான் சஃப சரி செய்யணும். நடக்க போகுது யுத்தம், 1000 பேர் இருக்கிறாங்க, என்ன நடக்கும் என்று தெரியாத சவாத். இப்ப இதெல்லாம் பேச வானம் இல்லையா? வாய் மூட வைக்கேலும், தடவிட்டு போகேலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ரைட்ஸ் உள்ள ஒரு தலைவராக, ஒரு கம்யூனிட்டி லீடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சவ்வாத் உண்மையிலேயே நோகடிச்சு போட்டேனா? ஓ யா ரசூலல்லாஹ், சவ்வாத் இப்போ என்ன செய்யணும்? நான் ரசூலுல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவன், அதெல்லாம் முட்டு வீசுங்க. இல்லை சவ்வாத், நான் இப்போ என்ன செய்யணும்? யா ரசூலல்லாஹ், நானும் திருப்பி அடிக்கணும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் ரத்தம் கொதிக்க நிற்கிறாங்க. நோன்போட பாலைவனத்தில் பெரிய யுத்தத்துக்குரிய ஏற்பாடு இல்லை, வந்தது வேற தேவைக்கு. அங்கால் அபூ ஜஹல் கங்கணம் கட்டி கொண்டு 1000 பேரோட வந்து நிற்கிற சவ்வாத். இப்போ எவ்வளோ தலைக்கு மேலே பிரச்சனை. சவ்வாத் சொல்றார், யா ரசூலல்லாஹ், அவங்களோட வயிற்றுல இதே ஈட்டியால் நான் அடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல. நான் யார் என்றதல்ல முக்கியம், மனசு நொந்துடக்கூடாது. சவ்வாத் பிடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. சொன்னார் சவ்வாத், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அடிக்கும் பொழுது நான் வெறும் மேலோட இல்லையா இருந்தேன், நீங்கள் ஜுப்பாவோட இல்லையா இருக்கிறீங்க? ஜுப்பாவை கலட்டுங்க யா ரசூலல்லாஹ், அடிக்கிறேன். சஹாபாக்கள் ரத்தம் கொதிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லும், மற்ற சஹாபாக்களை பார்த்து, இந்த சவ்வாதை கொஞ்சம் கட்டி வைங்களேன்டா. எல்லாரும் பிடிச்சி கட்டி வச்சுட்ருவாங்க. அதுவல்ல பிரச்சனையை முடிக்கிறதல்ல, இன்னைக்கு அநீதி நடந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா ஒஸ்தினாங்க, சவ்வாதி படித்து கொள்ளுங்க. ஆனால் சவ்வாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அடிக்கிறதுக்காக சொல்லலை. யாரும் சொல்லுது, அவங்கள அணைக்கணும், வெறும் மேலோட ஏண்டை உங்களுடைய மேனிப்படணும். ஏன்னா யுத்தத்தில் மௌத்தாவினா கடைசி அவங்களோட பொடியை டச் பண்ணினதாக இருக்கட்டுமே. அன்புக்குரியவங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு நபி என்றதை பார்க்கல, யாருடையும் மனசு நொந்துடக்கூடாது என்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தினாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹதம்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு 10 வயசு சின்ன பிள்ளையாக இருந்து 10லிருந்து 20 வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு ஹாதிமாக நான் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா கால லி கத் உஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சி என்றதை பாவிச்சதில்லை. நாக்கு தட்டுவோமே, இப்படி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட பாவிச்சதில்லை. நபி அவங்க வலா கால லிஷைன் சனஅதுஹு லிம சனஅதுஹு, நான் செஞ்சது ஒன்றுக்காக ஏன் செஞ்சீங்க என்று கேட்கவும் இல்லை. நான் செய்யாம விட்டதுக்காக லிம தரக்தஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதட்டவும் இல்லை என்றதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதே போல மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில், வெளி மஸ்ஜிதில் ஒரு காட்டரபி வந்து யூரின் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். வெளிப்பள்ளியில், டாய்லெட்டில் இல்லை, வெளிப்பள்ளியில் யூரின் பாஸ் பண்ணி கொண்டு சஹாபாக்கள் ஓடினாங்க அவரை பிடிக்கிறதுக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு ஒற்றுங்க ஒற்றுங்க லா தஸ்ரமுஹு, அவர் யூரின் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், பள்ளி உள்ளுக்கு பட்ட நஜீஸ அவர் வெளியேற்றி கொண்டிருக்கிறாரு, அவரை விரட்டாதீங்க. கஷ்டப்படுத்தவானும், மனுஷனை கஷ்டப்படுத்தவானும். யூரின் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், இடையில நிப்பாட்டேலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அரீகு, தண்ணி ஒரு வாளி ஊற்றுக்கு விஷயம் முடிஞ்சது, அவரை விரட்டி பிடிக்க தேவையில்லை சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னமா புஇஸ்து முயஸ்ஸிரீன், நாங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் லேசிப்படுத்தத்தானே தவிர வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்கள் அனுப்பப்படலை என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸுல் குதுஸி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், அன இந்தல் முன்கஸரதி குலூபுஹும், யாரெல்லாம் மனம் நொந்து உடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலிருந்து சொல்றான். அன்புக்குரியவங்களே, படைச்சவன் 7 வானத்துக்கு மேலிருந்து சொல்றான், கல்பு உடைஞ்சு நொந்து நொறுங்கி போயிட்டு இருக்கிறவங்களோட நான் இருக்கிறேன் என்றா என்ன? அது கங்காலோட நாங்கள் யோசிச்சுக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, யாருடைய விஷயம்? மனைவியுடைய விஷயமாக இருக்கலாம், அயலவர்களுடைய விஷயமாக இருக்கலாம், நண்பர்களுடைய விடயங்களாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், எங்களோட கடையில் எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். மனசு நோகடிச்சிடவானம், பிழை செஞ்சிட்டார்ன்றதுக்காக 4 பேருக்கு முன்னால் ஏசிடவானம், பட்ட பேர் சொல்லிடவானம், 4 பேருக்கு முன்னால் அவங்களுக்கு இப்படித்தான் விளப்பம் இல்லை, ஏசிடவானம். மனம் நொந்துச்சது, அட்ரஸ் இல்லாமல் பேச்சிடுவோம். அல்லாஹ் அதை எங்கே அடிப்பான் அல்லாஹு ஆலம்.
எப்படியோ அல்லாஹ் மனமுடைஞ்சவங்களோட இருக்கிறான். அன்புக்குரியவங்கள், அதிகமான வியாபார ஸ்தலங்கள்ல நடக்கிற ஒரு செய்தி தான். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அதிகம் அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வோம். அல்லாஹ் மிச்சம் கவனம் எங்களுக்கு திருப்பவும் சொல்லேன். யாரும் துஆ செய்ய தேவையில்லை. ஆனால் யாரும் என்னால மனசு நொந்துடாம அல்ஹம்துலில்லாஹ் இருக்க ஏழுமா சலாமத்தாக இருந்து கொள்வோம். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை பயந்து நடக்கக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கை யா அல்லாஹ் எங்களால் யாரும் பாதிக்கப்பட்டாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கட செயலால், எங்கட பேச்சால், நடத்தையால், கொடுக்கல் வாங்கலால் யா அல்லாஹ் யாரும் நொந்து போகக்கூடிய நிலைமையில எங்கள் ஆக்கிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் அப்படி யாரு சரி நொந்து பேய்த்து உன்னிடத்தில் கையேந்தினாங்கண்டா எங்கள் அமல் இபாதத்துகள் எல்லாம் நாசமா விடும் யா அல்லாஹ். எனவே அப்படியான நிலைமையில் எங்களை வச்சிடாதே ரஹ்மானே. எங்களுக்கு நிதானத்தை நசீபாக்கு யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை நசீபாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அந்த ஹில்ம் என்ற தன்மையை எங்களுக்கும் நசீபாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மிச்சம் நிதானமாக பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. கத்திக்கு மேலே நடக்கிற மாதிரி யா அல்லாஹ் எப்பையும் யா அல்லாஹ் எங்கட மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் நாங்கள் பெரும் அமல்கள் செய்யாட்டியும் யா அல்லாஹ் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிச்சம் நிதானமாக 100% சரியாக நடக்கக்கூடிய சீதேவிகளாக எங்கள் எல்லாரையும் கபூல் செஞ்சிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னிடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ் எங்களோட நடத்தைகளை நீ ஆக்கிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இபாதாக்களையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் உனக்கு இஹ்லாஸானதாக செய்யக்கூடிய சீதேவிகளாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் கிழமைக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஜுமாவுக்கு நேரம் பிந்தி இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால கடைசி நேரத்தில் வந்து சேரக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த ஜும்ஆ செல்லுபடியாகாது, கபூலியத்தாகாது என்ற அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நீ நசீபாக்குவாயாக. எங்களோட ஊர மஹல்லாவை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலைமையில யா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்தவன் நான் கலிமா ஷஹாதாவோட மௌத்தாவக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.